ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம டேஸ்ட்டாக சூப்பராக கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மேகி எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம். வெறும் மேகி 2 மினிட்ஸில் தான் நம்ம வேக வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 3 பேக்கெட் மேகியை ப்ளெயினாக இதில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண வேணாம். மேகியை தனியாக நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் மேகி. இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கோஸ் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு எல்லாமே எடுத்துருக்கேன் நான். 1 கப் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப வந்து சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை, க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா ஒரு உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், நம்ம மேகி கூட வர மேகி மசாலா பாக்கெட் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க, செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா மசாலா, காய்கறி எல்லாமே நல்லா ஒன்றா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம வேக வச்ச மேகி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டிக்கியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இந்த ஸ்டிக்கியாக இருந்தால் உங்களுக்கு மேகி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு இப்போ கடைசியாக நான் வந்து முட்டையை உப்பும் மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மேகியோட இதை நல்லா சேர்த்து கலந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாமே சேர்த்து சூப்பராக ஒரு ஹெல்த்தியான மேகி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.